ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ரேவதி சமையல். இப்போ நம்ம ஆச்சி குலோப் ஜாமுன் மாவில் தாங்க குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். நல்லா குண்டு குண்டாக விரிசல் இல்லாமல் நல்லா சூப்பரான சாஃப்டான குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாக்கெட் மாவு எடுத்துக்கலாங்க. இதில் வந்து 800 கிராம் சர்க்கரை போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க. 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்தாலே போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம கட் பண்ணி இந்த பிளேட்டில் கொட்டிடலாம். அடுத்ததாக இதில் காய்ச்சின ஆறின பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாங்க. பால் வந்து இதுக்கு அதிகம் தேவைப்படாது. 1/4 டம்ளர் இருந்தாலே போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் ஜீனி பாவு ரெடி பண்ணிடலாம். 2 1/2 கப்பு ஜீனி சேர்த்துருக்குறாங்க. அதாவது 1/2 கிலோ ஜீனி சேர்த்துருக்கேன். இப்போ 2 1/2 கப்புக்கு வந்து 2 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவில் தண்ணி சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். இது ஒரு பாகுப்பதம் இருந்தால் போதுங்க. இப்போ இதில் நல்லா கரைய விட்டுறலாம். நல்லா கரைஞ்சி கொதித்து ஒரு பாகுப்பதம் வந்தால் போதும். இதில் ஏலக்காய் பொடி போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பாகுப்பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுத்ததாக மாவு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம்.
இப்போ மாவு நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சாச்சுங்க. இப்போ உருண்டை பிடிச்சிரலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை சைஸில் பிடிச்சி வச்சிரலாங்க. நீங்க நீள சைஸில கூட பிடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். அது உங்க விருப்பம் தான். கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிரலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரைஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். போட்டதுக்கப்புறமா அடிக்கடி கரண்டியை வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரியாக வேகும். பாருங்க இந்த மாதிரி அடிக்கடி கரண்டியை வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சுற்றி வேகும். பாருங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்க. நல்லா உருண்டை உருண்டையா இருக்கு பாருங்க குலோப் ஜாமுன். கொஞ்சம் கூட வெடிக்கவே இல்ல. நீங்க இந்த அளவுல குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்க. நான் சொன்ன அளவுல செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். வெடிப்புகள் இல்லாம நல்லா உருண்டையா சாஃப்ட்டா இருக்குங்க. இப்போ வெந்ததை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாரி மீதி இருக்கிற உருண்டைகள நம்ம இந்த மாரி பொரிச்சு எடுத்துரலாங்க. அடிக்கடி கரண்டிய வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா உள்ள நல்லா வெந்து வரும்.
ஜீனி பாகில் இந்த பொரிச்ச குலோப் ஜாமுன் உருண்டைகளை நம்ம அதில் போட்டுடலாங்க. இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறமா இடையில வந்து கொஞ்சம் கரண்டியை வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் அந்த ஜீனி பாகு. 1 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம குலோப் ஜாமுன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.